எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்கால நேரத்தில் பசங்களுக்கு பசிக்கும் போது எதனா டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சீஸி முட்டை டோஸ்ட். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீஸி முட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டை மிக்ஸ்சரை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வேக வச்ச ஃப்ரெஷ்ஷான சோளம் சேர்க்குறேன். அடுத்து 1/4 கப் பொடியாக நறுக்கின பச்சை குடமிளகாயை ஆட் பண்ணுங்கள். 1/4 கப் சிவப்பு குடமிளகாய் நறுக்குனது. நெக்ஸ்ட் வெங்காயத்தால் பொடியாக நறுக்குனது போடுங்க. உங்களுக்கு வெங்காயத்தால் கிடைக்கலன்னா நீங்கள் ரெகுலர் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து நம்ம பிரெட்டை சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சீஸ் முட்டை டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவுங்க. கட் பண்ண பிரெட்டோட அவுட்டர் சைடை பேனில் வைங்க. கொஞ்சமாக முட்டை மிக்ஸ்சரை எடுத்து ஊற்றுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீஸ் ஸ்லைஸை மேலே வைங்க. சீஸ் பிரெட் ஸ்லைசஸ் விட சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நடுவில் இருந்து கட் பண்ண பிரெட் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. எல்லா பக்கமும் வெண்ணெய் தடவுங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட செய்யலாம். நான் ஒயிட் பிரெட்டில் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக இப்போ திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்து நல்ல சூடாக சாஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சீஸ் முட்டை டோஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இது ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி பசிக்கும் போது ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.